இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் பேரிஸ் பிரசன் தான் விளையாட போகிறோம். வாங்க விளையாடலாம். இது ஒரு ஓபி கேம் தான். முன்ன போட்ட வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது புரியும் ஓபினா என்னான்னு. நம்மளுக்கு நிறையா ஸ்ட்ரகிள் பசில்லாம் இருக்கும், அதை வந்து சால்வ் பண்ணால் தான் ஓபி. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஏணியில் ஏறிட்டு இதுக்கு மேலே ஏறிடும். வெளியே ஒரு பிரசன் ஜெயில் இருப்பார், அவருக்கு வந்து தப்பிக்கணும். இந்த மாதிரி ஈஸியான கேம் தான். ஃபஸ்ட் நான் அதை விளையாடவே தெரியாது, இப்போ தான் விளையாட கற்றுக்கிட்டேன். மறக்காமல் போன வீடியோவில் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி தான் நான் செத்துருவேன், என் ஃப்ரெண்டே விளையாட்டோம். ஓகே கைஸ், என் ஃப்ரெண்டு யூடியூப் சேனலில் போன வீடியோ சொல்லியிருப்பேன், எதுக்கு இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஏடிஜி கேமர் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 3 பிளேயர்ஸ் இருக்காங்க ரோப்ளாக்ஸ் விளையாடுறவங்க. இந்த மாதிரி துரத்தி தருவோம். நம்ம ஏன் இந்த மாதிரி சிட்டி கேம்ஸ்லாம் போகிறோம்னா ரோப்ளாக்ஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி கேம்ஸ்க்கு ஆரம்பிப்பாங்க. போயிட்ட பிரச்சனை இல்லை, ஆனால் ஈஸியாக ஏறிடலாம். ஃபஸ்ட்டு பட்டனை தொடணும், அதான் நம்ம மிஷனு. இந்த ரெஞ்ச் எதுக்குன்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் மற்ற பிளேயர்ஸ் அடித்தா அவங்கள்ட்ட வந்து நம்மளுக்கு காசு கிடைக்கும். வச்சு எதாவது ஷாப்பில் வாங்கலாம், ட்ரிங்க்கு அந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம். இந்த மாதிரி இவங்க பண்ண மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த போலீஸ்காரங்க ஒர்க் ஆகுது, சொட்டுட்டு அவுட் ஆனால் பிரச்சனை இல்லை. கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க, அதை அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த ரோபோட் சாங்னா உங்களோட சப்போர்ட் தேவை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் பாத்ரூம் பாத்ரூமில் தான் இந்த கவர் கிடைக்கும், அதை வச்சு தான் அவங்களால தோண்ட முடியும். அங்கே இருக்கு நம்மளுக்கு. அப்படியே ஆரம்பிக்கும் காய்ஸ். ஒரு பிரிசனுக்குள்ள என்னென்னலாம் வச்சு அடுத்த கேமில் நானும் என் ஃப்ரெண்டு மல்டிப்ளேயர் போட்டு ஏதாவது ஒரு கேம் விளாட்டு உங்களுக்கு போடுறோம். அது இன்றைக்கே வந்துடும் உங்களுக்கு. மல்டிப்ளேயரா? என்ன விளாட்லாம் நீ நானும்? என்ன விளாட்லாம்? ரைவல்ஸ் ஓகே. பார்த்து உடஞ்சிருக்கேன். எனக்கு ரைவல்ஸ் வராதுடா, வரதான் சொல்லுடா. ஹரி சொல்லி கொடுத்தேன். அடுத்த கேமில் நம்ம கேமர் ஃப்ரெண்டும் சேர்ந்து மல்டிப்ளேயரில் ஒரு சைடு சொல்லுவோம். ரோப்ளாக்ஸ் தான் வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு மல்டிப்ளேயர். உங்களுக்கு ஒரு புது வழி இப்போ சொல்லித்தரோம். ஹிடன் பிளேஸ். அதுக்குள்ளே டைமண்ட் இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா பால் அடிக்கடி உருண்டு வரும்.
நல்லாயிருக்கும். என்னடா இது ஓடுது மாதிரி டெட் ஆயிடுவோம். அதனால இது உங்களுக்கு வேணும்னா போய்க்கோங்க. நாங்கள் இப்போதைக்கு இந்த ஈவெண்ட் வந்து தப்பிக்க பார்க்குறோம். இந்த உள்ள போகலாம். இதுக்குள்ள வந்து இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி போட்டால் போதும். போட்டு அவுட் ஆயிடலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி தான். இந்த மாதிரி அவுட் ஆயிருக்கூடாது. கீழே லாவா இருக்கு. நம்ம இறங்கி உங்களுக்கு இது எப்படி ஈஸியாக முடிக்கலாம்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போவோம். இந்த கண்ட்ரோல் மட்டும் மிஸ் ஆயிடுச்சுன்னா முடிக்க முடியாது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து கார்த்தி டெய்லி பண்ணுறது மேட்சிங் இருக்கும். ஏறி பிடிக்காம இது வந்து லேடரை கண்டுபிடிக்கணும். ஸ்டோரேஜ் மாதிரி தான் இருக்கும். லேடர் எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு பிளேஸில் போட்டு அதில் வந்து ஜம்ப் பண்ணணும். இந்த ரீஜன் மட்டும் எதுக்குன்னா லேடர் இதை தப்பாக பிளேஸ் பண்ணி அது மறைஞ்சிருச்சுன்னா புதுசாக உங்களுக்கு லேடர் வரும். அது தொடலைன்னா உங்களுக்கு வராது. அப்புறம் கேம் ஃபஸ்ட்லேருந்து ரீஸ்பான் பண்ணி தான் இருக்கும். இது சப்ப ஈஸி. இது லெஃப்ட் ஹேண்ட் ஜாய்ஸ்டிக் மட்டும் விடாமல் இழுத்துக்கிட்டே இருந்தால் ஈஸியாக பெறலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் டிப்ஸ் சொல்லுவோம் ஈஸியாக முடிக்கிறதுக்கு. இந்த குவார்டர்லி லீவில் இன்னொரு ஃப்ரெண்டு வருவான். அவங்க கூட சேர்ந்து நாங்கள் விளாட்றோம். அது நிறைய கேம் பிளே வரும் இந்த லீவில். எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நோ பண்ணாதீங்க. நாங்கள் நினச்சிட்டா இது 2 பார்ட்டாக போடலாம். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு ஒரே பார்ட்டாக போடுறோம். இந்த மாதிரி இதான் ஆகுங்க. அதனால இது பாஸ்போர்ட் போயிடாதீங்க. பார்த்து போகிறோம். இது வந்து எதுக்குன்னா மேலே கேஸ் வரும். அது வந்து நம்ம மேலே படிச்சு நம்ம பெட்டாடுவோம். அந்த கேஸ் வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு இந்த வால் 3 வால் இருக்கும். இந்த மாதிரி டிக்கு காமிச்சுன்னா நீங்கள் வந்து வால்வை இது சால்வ் பண்ணீங்கன்னு அர்த்தம். பார்த்து விளாட்றோம். இங்கே ஏதோ ஃப்ரீன்னு காமிக்கிறது என்னன்னு பார்க்கலாம் காய்ஸ். இந்த ஆடு பார்க்கணுமா? நம்மளுக்கு தேவையில்லை இது. இதுவும் முன்னே எது பண்ண மாதிரி தான். இந்த எல்லோ லைன் கிட்ட வரும்போது செக் பண்ணால் ஈஸியாக போயிடலாம். கை மட்டும் எடுத்துடாதீங்க. கை முறைச்சு ஈஸி தான்.
கேம் வாங்கி தான் போடணும். லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் போயிடாதீங்க, கெட்டாதீங்க. இதே மாதிரி பிளாக் சூட் அந்த நிறைய கேம் இருக்குது. உங்களுக்கு என்ன கேம் வேணுமோ சொன்னீங்கன்னா நான் அது போடுவேன். இந்த நாவல்குள்ளே போனால் நம்ம வந்து டிஃபிகல்ட். இதே நம்ம ஈஸி மோட்டில் விளாட்றோம். டிஃபிகல்ட் மோட்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் போது ட்ரை பண்ண போகிறோம். நம்ம தப்பிக்கணும். அதுக்கு வந்து உள்ள கிச்சனில் வந்து ஒரு ராக்கெட் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஃபுட்ஸ்லாம் வந்து அவனால் அடிச்சுட்டு அவன் செத்துருவான். அவன்கிட்ட ஒரு கீ கிடைக்கும், அதை எடுத்துகிட்டு போய் அந்த டோரில் போடணும். ஃபுட் ஜோன் அங்கே தெரியுதா அதான். கேம் ஆடும்போது வெப்பன்ஸ்லாம் வேறு மாதிரி கேட்கும். வேணாம்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு வேணும் எடுத்துக்கோங்க. ஒரு வெப்பன்ஸுக்கு ஒவ்வொரு பவர் இருக்குது. இந்த மாதிரி தான் சொல்லிட்டோம்னா இந்த ஃபுட் ஜோனில் வந்து நம்ம இந்த ஒரு ராக்கெட் எடுத்துக்கலாம். அடுத்த கேம் பிளே வந்து நாங்கள் மல்டிபிளேயர் விளையாடுவோம். நானும் இன்னொரு ATG கேம் வரும். இதுவும் அதே மாதிரி தான் விண்ட் இருக்கும். ஆனால் லேசரில் படாமல் போனோம். நாங்கள் ஒரு ட்ரிக் என்னன்னா இந்த கிராஸ் எட்ஜில் போயிட்டே இருந்தால் அது வரப்போ மட்டும் நான் வந்துக்கிட்டா நம்ம ஈஸியாக சர்வே ஆயிடலாம். பாருங்கள் நாங்கள் எப்படி போகிறோன்னு. எட்ஜை ஒட்டியே போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் தான் நடுன்னு சொல்லுவோம். அதுக்கு தான் அவங்க ஃபுல்லாக பார்க்கணும். சப்பை ஈஸி. இதுதான் லாஸ்ட்டு இந்த கேமோட பார்ட். அதாவது லாஸ்ட்டு ஸ்டேஜ் தான். இதை முடிச்சுட்டு ஒருத்தனை டிஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது முடிச்சா போவேன். இப்போ நீங்கள் ரெண்டுலாம் எடுத்து வந்தாங்கல்ல, ஒன்று எடுத்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கன் வச்சு தான் இவங்க லாஸ்ட்லேயும் போடுற மாதிரி இருக்கும். இவங்க கொஞ்சம் டிஃபீட்டு. ஏன்னா புல்லட்ஸ்லாம் விடுவான். அவனை சுட முடியும். ஜீப் தெரியுதா, அதில் ஃபஸ்ட்டு போயிடணும். நீங்கள் டிஃபீட் பண்ணாதான் இந்த காரில் ஏறி நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் போதும்.
இப்போ பட்டன் போட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஆரோ காமிக்கிற இடத்துல வச்சிங்கன்னா போயிடலாம் ஈஸியாக. நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் தேவைப்படுது, இன்னொரு ஹைட் ஆப்ஜெக்ட் தேவைப்படுது. நீங்கள் கிட்டே வச்சுக்கோங்க, நாங்கள் தூரமாக வச்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் தான் கேம் முடியவே